பிஹைண்ட் மீ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாங்க ஒரு வித்தியாசமான ஒரு இடத்தை தான் பார்க்க வந்திருக்கிறோம். அதே போல ஒரு பாலம் ஒன்று இருக்கு பாருங்க. அப்படியே நேர போகுது. அப்படியே நேர போக ஒரு ஒரு கோபுரம் மாதிரி, அதுக்குள்ள கோயில் போல. பாத்தீங்கன்னு சொன்னா கொழும்பு சைட்ல எப்படி எல்லாம் பெரிய பெரிய பில்டிங்கள் எல்லாம் செட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி செய்வாங்களோ அப்படி இந்த இடத்த சுத்தி கவர் பண்ணி எல்லா பிளேஸையுமே அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி அவங்க பிளேஸ் அமைச்சிருக்காங்க. இப்போ நாங்கள் கீழே எல்லா இடமும் பார்த்தாச்சு. இப்போ நாங்கள் மேலே ஏற போகிறோம். பாருங்க எப்படி ஏற போகிறோம்னு எங்களுக்கு தெரியல. பிஹைண்ட் மீ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு இடத்தை தான் பார்க்க வந்திருக்கிறோம். அதை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் முத்தையன்கட்டு குளம் தான். இந்த குளத்தை நானும் கூட ஃபர்ஸ்ட் டைமாக இப்போ தான் பார்க்குறேன். ஸோ அந்த வீடியோவை உங்களுக்கும் நாங்கள் இன்னைக்கு காட்ட போகிறோம். வாங்க முத்தையன்கட்டு குளத்தை நாங்கள் பார்க்கலாம். இங்க பாருங்க எப்படி இருக்கு முத்தையன்கட்டு குளம்னு சொல்லி. ஆனால் நாங்கள் வர்ற ஸ்டார்ட்லேயே அப்படியே ஒரு வாய்க்கால்ல தண்ணி அப்படியே ஓடிக்கொண்டே தான் இருந்தது. நிறைய கல்லு, நல்ல குளம், நல்லா இருக்கு பார்க்க. ஆனா கொஞ்சம் ஈவினிங் டைம் வந்திருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். ஸோ நீங்களும் ஒரு ரிலாக்ஸ் ஆன டைம் வந்து உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்க ஓகேயா இருக்கும். நான் நினைக்கிறேன் நிறைய ஃபாரினர்ஸ் கூட இந்த சைட் பக்கம் வந்திருக்கலாம். இங்க பாருங்க இவ்வளோ ஒரு பெரிய ஒரு தேசம் மாதிரி அப்படியே தூரத்துல பார்க்கும்போது ஒரு ஸ்கையோட அப்படியே முட்டுற மாதிரி நல்ல அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கு. இந்த இந்த இடத்துல இருக்கும்போது ஒரு ஒரு நல்ல ஒரு சவுண்ட் ஒன்று கேட்டுக்கொண்டே இருக்குது. அந்த எப்படி அந்த ஒரு ஓடைக்குள்ள தண்ணி ஓடுற மாதிரி நல்ல ஒரு சவுண்ட் கேட்டுக்கொண்டே இருக்கு. நல்ல அமைதியாகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நாங்க இன்னும் கொஞ்சம் வெயில் டைம்ல வந்தபடினால கொஞ்சம் வெயிலா இருக்கு. மற்றபடி ஈவினிங் டைம்ல வந்தீங்கன்னு சொன்னா உண்மையா சூப்பரா இருக்கும். போட்டோ ஷூட்டுக்கெல்லாம் வேற லெவல்ல பிளேஸ்ன்னு கூட நாங்க சொல்லலாம். அப்படி எங்கால பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பில்டிங் இருக்குது. இந்த பில்டிங் என்னன்னு சொல்லி தெரியல. ஆனா இந்த இடத்துக்கு இந்த பில்டிங்ல இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுப்பா இருப்பாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா அப்படியே கீழே ஒரு சின்ன ஒரு குளம் மாதிரி ஒரு செட்டப் ஒன்று செஞ்சு வச்சிருக்கிறாங்க. சுத்தி கருங்கல் எல்லாம் அடுக்கி வடிவா கட்டின மாதிரி அந்த ஷேப்ல பாக்ஸ் ஷேப்ல தண்ணி எல்லாம் வடிவா இருக்கு பாருங்க. அதோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கீழே போனோம்னு சொன்னா பாருங்க பாட்டா அப்படியே ஒரு மூவிஸ்ல எடுக்கிற பிளேஸ் மாதிரியே இருக்குல்லோ. ஆனா இந்த இப்ப கிட்டடியில வந்த மழை டைம்ல எல்லாம் இந்த இடத்த வந்து பார்த்திருந்தோம்னு சொன்னா அப்படிதான் இருந்திருக்குமென்று நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்டா நான் இங்க வந்திருக்கிறேன் இப்பதான். நல்லா இருக்குல்ல உண்மையா. தண்ணி என்ன யாருக்கு தான் பிடிக்காது. எங்கட கேமராமேன் டிலக்ஷிக்கு தான் தண்ணி என்றாலே நல்லா பிடிக்கும். அப்படியே பாருங்க அங்கால நல்ல ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி காடு மாதிரி இருக்கு. நல்ல மரங்கள் அங்கால ஒரு ஷேப்ல தரை, அதுக்கு மேல மலை மாதிரி நிறைய மரங்கள் இருக்கு. அதுக்கு மேல வானம் இருக்கு. இவ்வளவு ஒரு நேச்சுரலான ஒரு அழகு. அப்பா இப்படி ஒரு அழகு எங்கேயுமே பார்க்கலாம். அடுத்த இன்னொரு விஷயம் பாருங்க, அந்த மரம் ஒன்று தெரியுது, காஞ்ச மரம் ஒன்று. அதுக்குள்ள பச்சை மரமும் இருக்கு, விழுது தொங்குற மாதிரி இருக்கு, சரிஞ்சு எல்லாம் இருக்குது. நல்லா இருக்கு அந்த மரம். அதுக்குள்ளால போக இயலும்னு சொன்னா நாங்க போயிட்டு போட்டோஸும் எடுக்கலாம். இப்படியே சுத்தி இருக்கிற விஷயம் எல்லாம் நாங்க இப்ப பாத்துனாங்க. அதே போல ஒரு பாலம் ஒன்று இருக்கு பாருங்க. அப்படியே நேர போகுது. அப்படியே நேர போக ஒரு கோபுரம் மாதிரி, அதுக்குள்ள கோயில் போல. அதுல ஒரு சிலை ஒன்று இருக்கு பாருங்க.
அப்படியே நேர போயிட்டு நாங்க அதுக்குள்ளால இறங்கினோம்னு சொன்னா நாங்க உங்களுக்கு முதல் காட்டின பிளேஸ் எல்லாம், அதாவது அந்த மரங்கள் எல்லாம் பார்க்கலாம். இது ஒரு குட்டி கோயிலா? ஓகே ஓகே, சாரி. இது நான் நினைக்கிறேன் இது அந்த அட்ஜஸ்ட் பண்றது அவங்களோட பாலங்கள், தண்ணி பாயிற டைம், மழை கூறுற டைம், குறையிற டைம், அப்படியான விஷயம் நேரத்துல அட்ஜஸ்ட் பண்ற ஒரு இடம் உண்டு. இங்க பாருங்க இவ்வளவு அழகா இருக்கு தண்ணி எல்லாம். அந்த தண்ணி நல்லா அழகா வரி வரியா போய் கொண்டிருக்குது, ஒரு அமைதியா போய் கொண்டிருக்கு. ஆனா நல்ல ஸ்ட்ராங்கா தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே செஞ்சிருக்கிறாங்க பாருங்க. நல்ல இரும்பு, நல்ல பிளப்பான தயாரிப்புகள் எல்லாம் வச்சுதான் இந்த இடங்களை எல்லாம் நல்லா ஃபிட் பண்ணி நல்ல ஸ்ட்ராங்கான கம்பி எல்லாம் கொடுத்து ஃபுல் செட்டப் எல்லாம் வடிவா செஞ்சிருக்கிறாங்க. அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா கொழும்பு சைட்ல எப்படி எல்லாம் பெரிய பெரிய பில்டிங்குகள் எல்லாம் செட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி செய்வாங்களோ அப்படி இந்த இடத்த சுத்தி கவர் பண்ணி எல்லா பிளேஸையுமே அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி அவங்க பிளேஸ் அமைச்சிருக்கிறாங்க. நல்ல திங்ஸ் எல்லாம், அதாவது நல்ல ஒரு இரும்பு, அதாவது பாரமா நல்ல வடிவா பிளான் பண்ணி எல்லாமே செஞ்சிருக்காங்க. ஸோ இதால எந்த ஒரு பாதிப்புமே வராதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு வீடியோஸால் முத்தியின் கட்டுக்குள்ளத்தை நாங்கள் காட்டி கொண்டிருக்கிறோம். ஃப்ரீ டைம் இருக்கும்போது நீங்களும் வாங்க. இப்படியே நாங்கள் பாலத்தால் இப்போ போயிட்டு கீழே இறங்க போகிறோம். அதாவது நீங்கள் முதல் பார்த்துருப்பீங்களா, நல்ல பாக்ஸ் ஷேப்பில் தண்ணி எல்லாம் இருந்து கல் எல்லாம் அடுக்கி காஞ்ச மரம் எல்லாம் இருக்குன்னு சொல்லி சொன்னேன். அந்த இடத்துக்கு அப்படியே கீழே இறங்கி இப்போ நாங்கள் போக போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சாணிகள் எல்லாம் இருக்கு பாருங்க. மாடு நிறைய இங்கால பக்கம் வந்து போறது கூட போல. ஸோ நிறைய சாணிகள் எல்லாம் இருக்குது. நான் நினைக்கிறேன் அந்த தொழில் செய்கிறவங்க, சாணி தேவைப்படுறவங்க எல்லாம் கூட இங்கே வந்து எடுப்பாங்கன்னு சொல்லி, ஏன்னா அவ்வளோ நிறைய சாணி அப்படி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தண்ணி பாயிற சத்தம் கேட்குது. ஒரு தண்ணி பாயிறது இல்லை, அந்த புல்லுக்குள்ளால ஒரு மோட்டர் வேலை செய்கிற மாதிரி ஒருக்கா பாருங்க. எப்படி வடிவா செஞ்சிருக்கிறாங்க, எவ்வளவு ஸ்ட்ராங்கா தண்ணி எல்லாம் பாயிற அளவுக்கு செஞ்சிருக்கிறாங்க. ஆனா தண்ணி பாயிற டைம் மேல இருந்து வர மாதிரியும், தண்ணி வத்தின பிறகு அந்த ஒரு பிரக்கெட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரியும் செட் பண்ணி இருக்கிறாங்க. இப்ப நாங்க கீழே போறோம். கீழே போயிட்டு பார்ப்போம். கொஞ்சம் தர அப்படியே பதிஞ்ச மாதிரி இருக்கு. ஸோ நாங்க கவனமா நடக்கணும், இல்லாட்டி விழுந்துருவோம். பிள்ளைகளை கூட்டிட்டு வரும்போது கவனமா நீங்களும் கூட்டி கொண்டு வாங்கோ. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நாங்க அங்க தூரம் பார்த்தது இப்ப கிட்ட வந்து பார்க்க போறோம். இதுல வந்து நிறைய கல்லுகள் எல்லாம் உடைஞ்சிருக்கு. நான் நினைக்கிறேன் இந்த கடந்து இப்ப போன மழை டைம் இதெல்லாம் நடந்திருக்கு போல. கவனமா போகணும், சறுக்குது. இப்ப பாருங்க, நாங்க மேல நின்ற இடத்த உங்களுக்கு கீழே நின்று நாங்க காட்டுறோம். அந்த சைட் தான் நாங்க மேல இருந்து கீழே உங்களுக்கு என்ன மாதிரி இருந்துன்னு காட்டினோம். கீழே இருந்து நீங்க மேல பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. கீழே இருந்து மேல பார்க்கும் போதும் வியூ நல்லா இருக்கு, மேல இருந்து கீழே பார்க்கும் போதும் வியூ நல்லா இருக்கு. இதுல வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு சொன்னா யூரியா பேக்ல வந்து மணலை கட்டி அடுக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த முந்தி வந்து ஆமிக்காரங்களோட இடம் வந்து இந்த அப்படி அந்த இடங்கள் அந்த யூரியா பேக்ல மண் எல்லாம் கட்டி தான் அடுக்கி வச்சிருக்கிறோம்.
முன்னொரு காலத்துல இது கொஞ்சம் ட்ரெண்டிங்கா இருந்தது. இப்ப நாங்க இது பாக்குறது கொஞ்சம் மாறி இங்காலையெல்லாம் தண்ணி வத்தி போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு சொன்னா தண்ணி பாயக்க சூப்பரா இருக்கும். அப்படிங்க ஓகே. அப்படி எங்களை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கருங்கல் போட்டிருக்கலாம், அதுக்கு மேல கம்பி அடிச்சிருக்கலாம். ஏன்னு தெரியல. கருங்கல் போட்டு நல்ல கம்பி அடிச்சிருக்கலாம். என்ன ரீசன் தெரியல. நான் நினைக்கிறேன் அங்காலையும் ஏதோ அப்படியே தொடர்ந்து கட்ட போயினமோ. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த இடத்துக்கு வாரேன். நிறைய கல்லுகள் எல்லாம் கருங்கல் எல்லாம் முடிச்சு போட்டிருக்கிறாங்க. அங்கால பாலம் மாதிரி எல்லாம் பெரிய கான்கிரீட் பாக்ஸ் ஷேப்பான கல்லெல்லாம் உடைஞ்சிருக்குது. இங்கால குண்டும் குழியுமா எல்லாம் இருக்குது. அங்கால அப்படியே நிறைய கருங்கல்கள், அங்கால அப்படியே காடுகளா இருக்கு. அப்படியே பாருங்க. ஆனா ஈவினிங் டைம் ஒரு சூரியன் மறையிற டைம் எல்லாம் வந்து சூப்பரா இருக்கும். இங்க நல்ல காத்து எல்லாம் அடிக்குது. அங்க அந்த மரத்துல விழுது தொங்குது பாருங்க. இப்ப நாங்க கீழே எல்லா இடமும் பார்த்தாச்சு. இப்ப நாங்க மேல ஏற போறோம். பாருங்க எப்படி ஏற போறோம்னு எங்களுக்கு தெரியல. அங்கேயும் விழாம ஏறினா சரி. உங்களுக்கும் இந்த வியூ பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? கமெண்ட்ஸ் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. நிறைய பேர் இந்த இடத்த வந்து பார்த்துருப்பீங்க. இங்கால பாதை ஒன்று இருக்கு, அது ஓகே, நார்மலா ஓகே. அங்கால நாங்கள் வரும்போது அந்த பாதை வந்து கொஞ்சம் சமன் இல்லாமல் இருக்குது. ஸோ நீங்கள் வரும்போது 2 சைட்டால கீழே இறங்குற மாதிரி இருக்கு, அதை பார்த்து வாங்க. இப்படியே நேர போகலாம், நிறைய தூரம் இருக்குது. இப்படியே நிறைய தூரம் போனாலும் அந்த தண்ணி பார்க்குற எல்லா வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய குப்பைகள் எல்லாம் பெருசாக இல்லை. ஆனால் வந்து நிறைய பேர் வந்து பார்க்குற வேலை. ஆனால் குப்பைகள் எல்லாமே இல்லாமல் சாணி மட்டும்தான் இருக்குது. ஆனால் டஸ்ட்பின் அங்கே வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே க்ளீனாக இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாகவே க்ளீனாக இருக்குது. பார்க்க நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் இந்த முத்தேன்கட்டு குளத்தை பார்த்துருக்குறீங்க. நானுமே இந்த முத்தேன்கட்டு குளத்தை ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துருக்கேன். ஸோ கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி. பார்க்காத நீங்களும் கூட இந்த இடத்துக்கு வந்து ஒரு ஈவினிங் டைம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து நீங்கள் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். கூடுதலாக தண்ணி பாயிற டைம் வந்தீங்கன்னு கூட இன்னும் நல்லா இருக்கும். ஸோ இது போல் சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்குறதுக்கு பிஎம்முடன் இணைந்திருங்க.